இன்றைக்கி 8 ப்ளவுஸ் தைக்கணும்னு பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறேன். தைக்க முடியுதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 8 ப்ளவுஸ் இருக்குது. கட்டிங் போட்டு ரெடியாக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் பிளான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ப்ளவுஸாக எடுத்து தைக்க ஆரம்பிக்கிறேன். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, 6 ப்ளவுஸ் தான் தைக்க முடிஞ்சிச்சு. இப்போ இது நார்மல் ப்ளவுஸ்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். மணி 10. இப்போ மணி 10:55. ஒரு ப்ளவுஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். அடுத்தது 12:10க்கு முடிச்சிட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ளவுஸாக தைக்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்க முடியலனாலும் லன்ச் முடிச்சிடணும்ல, அதுதான் முக்கியம். அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், முடிக்கிறது லேட்டானா பரவாயில்ல. சுத்தமாக ஆரம்பிக்காமையே இருக்கிறதுக்கு ஒரு வேலையை ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியல, கொஞ்சம் லேட் ஆகுது, பரவாயில்ல. ஆனால் வேலையை முடிக்கிறது தான் முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி வந்து லன்ச் ஹவருக்கு வீட்டுக்கு போயிட்டு 3 மணி நேரம் இப்போ ஆயிடுச்சு. நைட்டு 9:30 வரைக்கும் வேலை பார்த்தேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறேன், இத்தனை மணிக்கு அடுத்து முடிச்சுட்டு வைக்கிறேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஒரு வேலையை எடுத்து இந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ட்டு எடுத்து பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. அதை பண்ண முடியலையே, இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் மேனேஜ் பண்ணி வேலை செய்யும்போது நம்ம லைஃப்பில் நிறைய டைம் மிச்சம் பண்ணி அதை யூஸ்ஃபுல்லாக்கலாம். தேங்க்யூ.